ஏஆர் முருகதாஸ் எஸ்கே கூட்டணியில் ஏகப்பட்ட எதிர்பார்ப்புக்கிடையே இன்று வெளியாகியிருக்கும் படம் மதராசி. கதை என்ன? தமிழ்நாட்டில் துப்பாக்கி கலாச்சாரத்தை திணிக்க முயல்கிறது ஒரு கும்பல். இதற்காக 6 கண்டெய்னர்களில் துப்பாக்கிகளை கொண்டு வந்து ஒரு தொழிற்சாலையில் மறைத்து வைக்கிறார்கள். ஆயுதங்களை வெடிக்க வைத்து அழிக்க திட்டமிடுகிறது NIA என்று சொல்லப்படுகிற தேசிய புலனாய்வு முகமை. பாதுகாப்பு அரண்களை மீறி ஆயுதம் இருக்கும் இடத்தை தகர்க்க உயிர் மீது அக்கறை இல்லாத சிவகார்த்திகனை தேர்வு செய்கிறார் NIA அதிகாரி பிஜு மேனன். ருக்மணி வசந்த் மீதான காதல் தோல்வியால் தற்கொலை செய்து கொள்ள துடிக்கும் எஸ்கேவும் NIA ஆபரேஷனுக்கு ஓகே சொல்லி ஸ்பாட்டுக்கு செல்கிறார். அங்கே இந்தியாவையே அலறவிட்டுக் கொண்டிருக்கும் வில்லன் வித்யுத் ஜமாலை சிவகார்த்திகேயன் அசால்ட்டாக போட்டு தள்ளுவதுடன் முடிகிறது இடைவேளை. அதன் பின் என்ன நடக்கிறது என்பதே இரண்டாம் பாதி கதை. படத்தின் முதுகெலும்பே சிவகார்த்திகேயன் தான். ஆக்ஷன் ஏரியாவில் எத்தனை பேர் வந்தாலும் பொளந்து கட்டுவது, காதலியின் அன்பில் கரைவது, பிரிவில் ஏங்குவது, உளவியல் பிரச்சனையின் போது காட்டும் அற்புத உடல்மொழி என வழக்கம் போலவே கதாபாத்திரத்தை தூக்கி நிறுத்த கடுமையாக உழைத்திருக்கிறார். அவ்வப்போது அவர் காட்டும் மேனரிசம் ஆசம். துப்பாக்கி கலாச்சாரத்தை வளர்க்க துடிக்கும் வில்லனாக வித்யுத் அட்டகாசம். இவரது நண்பராக வரும் வில்லனும் சரியான தேர்வு. ஆனால் சில இடங்களில் வரலாற்று நாடக நடிகராக எரிச்சலும் ஏற்படுத்துகிறார். நாயகி ருக்மணி வசந்த் செம கியூட், சொக்க வைக்கும் அழகு, சொல்லிக் கொள்ளும்படியான நடிப்பு என 2 ஏரியாவிலும் ஈர்க்கிறார். நீண்ட இடைவெளிக்கு பிறகு தமிழில் பிஜு மேனன் தேசப்பற்றுள்ள NIA அதிகாரியாக தனது பங்களிப்பை சரியாக செய்துள்ளார். அவரது மகனாக விக்ராந்துக்கு பெரிதாக வேலையில்லை. ராக் ஸ்டார் அனிருத் இசையில் பாடல்களெல்லாம் மாண்டேஜ் சாங்காக வந்து போகிறது. சில இடங்களில் நடிகர்களின் உரையாடல் தெளிவாக கேட்காத அளவுக்கு பின்னணி இசையில் புரட்டி எடுக்கிறார். கொஞ்சம் அடக்கி வாசிங்க அனிருத். ஒளிப்பதிவு சுதீப் எலமன். சும்மா சொல்லக்கூடாது. சண்டை காட்சிகளில் மனிதர் பேய் மாதிரி உழைத்திருக்கிறார். காதல் ஆக்ஷன் இரண்டுக்கும் தந்திருக்கும் கலர் வேரியேஷன் சூப்பர். சண்டை காட்சிகளில் ஒளிப்பதிவாளரின் உழைப்பே இப்படி என்றால் ஸ்டென் மாஸ்டர் கெவின் குமாரின் உழைப்பு அசுரத்தனம். கதைப்படி வில்லன் வித்யுத் ஜமால் என்றாலும் படத்திற்கு வில்லனாக நிற்கிறது லாஜிக் தான். ஒரு பெட்டிக்கடை முன்பு கொஞ்ச நேரம் வண்டியை நிறுத்தினாலே எடுக்க சொல்லி இம்சை கொடுக்கும் போது ஒரு தொழிற்சாலையில் துப்பாக்கிகள் உள்ள கண்டெய்னர்களை நிறுத்தி வைப்பது, அந்த தொழிற்சாலை யாருக்கு சொந்தமானது என்பதை கூட தெரிந்து கொள்ளாமல் அதிகாரிகள் அசால்ட்டாக இருப்பது, அடர்ந்த காட்டுக்குள் NIA அலுவலகம் ரகசியமாக இயங்க வேண்டிய அவசியம் என்ன என்று ஏகப்பட்ட ஓட்டைகள் கேள்வி எழுப்ப வைக்கிறது. துப்பாக்கி பெயரில் படமே எடுத்தவன்தான் நான் என்று நினைத்திருப்பார் போல முருகதாஸ். 6 கண்டெய்னர்கள் இல்லை, 6000 கண்டெய்னர்கள் துப்பாக்கிகளை இறக்கி வச்சி செய்திருக்கிறார். ஹீரோவுக்கு இருக்கும் உளவியல் பிரச்சனையை வைத்து கஜினியை ரசிக்க வைத்தவர் முருகதாஸ். அதே போன்று உளவியல் பிரச்சனையை அடிநாதமாக கொண்ட படம் தான் இதுவும். ஆனால் லாஜிக், திரைக்கதை மேஜிக் மிஸ் ஆனதால் சற்றே சறுக்கி இருக்கிறார். இருந்தாலும் SK ரசிகர்களுக்கும் ஆக்ஷன் பிரியர்களுக்கும் ட்ரீட் வைக்கும் இந்த மதராசி.